தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த பாட்டை கேட்டாலே முருகன் வந்துருவாரு அப்படின்னு கூட என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே, உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, நல்ல வாழ்வு தர வேண்டும் அப்பா முருகையா. சரி, இப்போ நீங்கள் வந்து டிஎம்எஸ் ஐயா அவங்களுடைய பாடலும் பாடினீங்க, சீர்காழி கோவிந்தன் ஐயா பாடலும் பாடினீங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அது ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்க. இவர் பாடுவாரு, கோவிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா. இவர் பாடுவாரு, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரனவன் கலையா. 18 சித்தர் பாடல் வந்து நான் பாடினேன். 40,000 பாடல்கள். ஒரு நாள் சொல்கிறான், நான் மதுரையில் எதாச்சா மீனாட்சி உங்கள் வாசலில் போகிறேன். ஐயா நீங்கள் தானே ஐயா அந்த சித்தர் பாடலாம் பாடினது? ஆமாம், எங்கள் கிராமத்துக்கு வர முடியுமா ஒரு வாட்டி அப்படின்னு கேட்டான். நான் அப்போ அவசரமாக அலுவலில் போயிருந்தேன். இல்லைங்க நான் ஊருக்கு போடுங்க சென்னைக்கு. சரிங்க நீங்கள் டைம் கிடைக்கும்போது வாங்க என் கிராமத்துக்கு. என் கிராமத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் தங்கினீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 பேர் வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏமா அப்படின்னு கேட்டேன். ஐயா 100 குடிகாரங்களை நீங்கள் மாற்றிருக்கீங்க தெரியுமா? குடி தான் வாழ்க்கைன்னு இருந்தவங்கள உங்களுடைய சித்தர் பாடல் மூலமாக 100 குடிகாரங்களுக்கு வந்து நீங்கள் மனிதர்களாக மாற்றி இன்றைக்கி அவங்க நார்மலாக வேலைக்கு போயிட்டு இறை பக்தியோடு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஷண்முகனே பனியது மலையது நதியது கடல் அது சகலமும் உனதர் கருணையில் எழுவது இங்கு வருவாய் குகனே வேலையா. எப்படி ஒரு ஃப்ரேசிங், இப்படி ஒரு பாடல். சக்தி திருமகன் முத்து குமரனை மறவேல் நான் மறவேல், பக்தி கடல் என பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன், பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே பரமனின் திருமகனே. என்ன டியூன் மாதிரி, இந்த டியூன் எப்படி இருக்காரு பாருங்க. தனனன 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 தனனன. முருகன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது டிஎம்எஸ் அவர்கள் தான். டிஎம்எஸ் அவர்களுடைய பாடல்களை நமக்கு டெய்லி இன்னைக்கும் கேட்காதவங்க கிடையவே கிடையாது. இந்த பாட்டை கேட்டாலே முருகன் வந்துருவாரு அப்படின்னு கூட என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவருமே ஒரு பெரிய முருக பக்தர், முருகருக்காகவே வாழ்ந்திருக்காரு. அவருடைய ட்ரஸ்ட் இருந்திருக்கு, நிறைய நல்லதை செஞ்சுருக்காரு. அவரை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் டிஎம்எஸ் ஐயா பற்றி கேட்டீங்க. டிஎம்எஸ் ஐயாவுக்கு முன்னாடி இன்னும் 2 பேர் பெரிய ஜாம்பவான்களை வந்து டிஎம்எஸ் ஐயாவுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அது யாருன்னா, முருகனுக்காக பிறந்து முருகன் பாடல்களை பாடி அவருடைய பிறப்பு தைப்பூசம், அவருடைய இறப்பு கந்த சஷ்டி. அப்போ எப்பேற்பட்ட முருக பக்தனாக வேறு யாரும் இல்லை, பித்துக்குளி முருகதாஸ் அவர்கள். அதே மாதிரி கிருபானந்த வாரியார் சாமிகள்லாம் அவர் பேசும்போதே அப்படியே முருகன் வந்து உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். அம்மா, முருகன் வந்து தமிழ் கடவுள், சரியா? திருக்குறள் யார் எழுதினான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? திருவள்ளுவர் தான் எழுதினார். ஆனால் அது உண்மையாக எழுதப்பட்டது முருகன் தான். முருகனால் வியாபிக்கப்பட்டு திருவள்ளுவர் எழுதியது தான் அது திருக்குறள். அப்படியா சார்? இது எல்லாமே முருகனுடைய திருவிளையாடல் தான்மா. ஔவையார் எழுதின இதுவாக இருக்கட்டும், எல்லாமே அருணகிரிநாதர் பண்ண திருப்புகள் முருகனால் சொல்லப்பட்டது தான் திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே ஒரு சிவபெருமான் தான் சொல்கிறார். ஸோ இந்த பித்துக்குளி முருகதாஸ் என்பவர் வந்து அவ்வளோ எண்ணற்ற பாடல்கள், திருப்புகள், முருகப்பெருமானுடைய பெருமைகளை உணர்த்தும் பாடல்கள். நீங்கள் தெய்வம்னு ஒரு படம் வந்து உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கேன். அதில் வந்து மருதமலை மாவனியன் பாட்டு இருக்கு, ஒரு பெரிய ஃபேமஸ், மதுரை சோமு ஐயா பாடினது. அதே படத்தில் நாடுருவின் ஒரு மலை நான் அறிவேன் சுவாமி மலை. தெரியாத நேயர்கள், பித்துக்குளி முருகதாஸ் என்பவர் அறியாதவர்கள்
அந்த படத்தை போய் பாருங்கள். அதில் கருப்பு கண்ணாடி போட்டுன்னு தலையில் வந்து முண்டாசு கட்டுன்னு அவர் கச்சேரிக்கு வர ஸ்டைலே தான். தலையில் முண்டாசு கட்டு கருப்பு கண்ணாடி போட்டுப்பார், ஹார்மோனியம் வாசனே போடுவார். பெரிய முருக பக்தர். திருப்புகழெல்லாம் அவ்வளோ எளிமையாக கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்தவர். மிகப்பெரிய ஆளுமை அவர். அப்புறம் பெங்களூர் ரமணியம்மாள், அந்த அம்மா வந்து கேட்கவே வேண்டாம், முருகா அப்படின்னாலே உயிரை கொடுத்துருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெண் பாடகி. அதுக்கப்புறம் மறைந்த இசைமணி டாக்டர் சீர்காழி ஐயா, அப்புறம் டிஎம்எஸ் ஐயா. இது எப்படின்னா, சீர்காழி ஐயா வந்து சினிமாவில் பாடிந்தா கூட, டிஎம்எஸ் ஐயா வந்து சினிமாவில் பாடிந்தா கூட, இந்த பாடல்கள் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரம் மக்கள் மனசில் கொடுத்தாங்க. இப்போ எங்கள் அப்பா விட்டுருங்க, எங்கள் அப்பா ரொம்ப சினிமாவில் ஷைன் ஆகலை. ஆனால் எங்கள் அப்பா ஐயப்பன் பாடல் அப்படியா அப்படின்னா வீரமணி ஐயா, வீரமணி சாமி, பள்ளிக்கட்டு. எங்கள் அப்பா முழுக்க முழுக்க பக்தியில் தான் இருந்தார். ஒரு ஸ்டேஜில் அவர் ரியலைஸ் ஆகிட்டார், சரி இது உள்ள நம்ம போய் நமக்கு இது இல்லை, நம்ம இதுலேயே ட்ராவல் ஆகிடுவோம்னா அதெல்லாம் இந்த ஜோன்லேயே இருந்துட்டார். டிஎம்எஸ் ஐயாவும் சினிமாவில் பாடியிருந்தா கூட கடைசியில் அவங்களும் பக்திக்கு வந்து சரி இந்த சேவையை நம்ம செய்வோம்னு விடாமல் செஞ்சதன் பலன்தான் டிஎம்எஸ் ஐயாவுடைய பாடல்கள் இன்றைக்கும், சீர்காழி ஐயாவுடைய பாடல்கள் இன்றைக்கும் இவ்வளோ மக்கள் மனசில் ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து எப்படின்னா மக்களுக்கு வந்து சொல்லணும், எப்படிலாம் வந்து ஒரு முருகனை உருகி பாடியிருக்காங்க, எப்படி முருகன்கிட்ட வந்து தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க. முருகப்பெருமான் அவர்களுக்கு எவ்வளோ ஒரு வாலி, கவிஞர் வாலி ஐயா அவர் கற்பனை என்றாலும் பாட்டு பாடும்போது அவர் பைசா கேட்கல. டிஎம்எஸ் லெட்டர் போடும்போது இந்த பாடலை கேட்டு முருகன் எனக்கு 3 வேளை சோறு போட்டால் போதும் அப்படின்னு எழுதினவரை முருகன் எங்கே கொண்டு போய் உட்காந்து வச்சிருப்பார். திருவிளையாடல். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உனை முறைவேன்னு எழுதினார் அவர். நான் சொன்னேன் ஜாதி தான் பேதம்னு. வாலி சுத்தமான ஐயங்காரமா, ரங்கநாதரை கும்பிடுறார். அவர் எப்படி முருகனை பற்றி ஒரு பாட்டை எழுத முடியும்? ஸோ இதுலேயே அடிபட்டு போச்சு உங்களுக்கு. அதாவது தெய்வம் என்பது எல்லா மனிதர்களுக்காகவும் இந்த படைக்கப்பட்ட இந்த பூலோகத்திலே, இந்த பூமியிலே எப்படி எல்லோரும் வாழ வேண்டும் என்று படைக்கப்பட்டார்களோ, இசைக்கலைஞர்களாக எல்லோரும், நான் சொல்லுவேன் இசைத்துறையில் கூட என்விஎஸ், ஜலஸ் இதெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லா இசைக்கலைஞர்களும் இசையுலகில் வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு போட்ட ஒரு விதி. ஆக்சுவலாக எனக்கிட்ட ஒரு தனித்திறமை இருக்கும், உங்ககிட்ட ஒரு தனித்திறமை இருக்கும். இதே பக்தியில் நான் பாடுறேன், நீங்கள் பாடுறீங்க. நான் லாஜிக் என்னென்னா, இப்போ எனக்கு இன்னொரு இடத்துல பாடிட்டு இருக்கேன், நான் இன்னொரு இடத்துல போய் பாட முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் தான் பாடியும். அப்போ உங்கள் மேலே பொறாமப்படல என்ன அர்த்தம் இருக்குது? நான் வீட்டில் உட்காந்து நீங்கள் பாடினா அதில் ஒரு லாஜிக் இருக்குது, பொறாமப்பட. எனக்கு இந்த கருத்தியலும் வந்து எனக்கு அது புரியவே புரியாது. எதனால் வந்து ஒரு ஜெலசி, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, இதுக்கெல்லாம் அவசியமே கிடையாதுமா. மக்களுக்கு, அதாவது இறைவன் வந்து எல்லார்ட்டையும் ஒரு ஸ்பார்க்கை கொடுத்துருக்காருமா. அந்த ஸ்பார்க்கை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி எண்ணம் போல் வாழ்க்கையை நன்றாக அமைத்தார். இவங்கெல்லாம் இன்றைக்கும் ஏன் பேசுகிறோம்? காலம் கடந்து இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கும் காற்றோடு கலந்த இசையானாலும் இன்றைக்கும் ஒரு மெல்லிசை மன்னரை பற்றியோ எல்லாரை பற்றி பேசுறதுக்கு காரணம் என்ன? அவங்க இசைக்கு செய்த ஒரு சர்வீஸ். அந்த இறைவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த இசையை கரெக்டாக பயன்படுத்தி மக்களுக்கு நமக்கு அளித்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்து இந்த முருகப்பெருமானுடைய பாடலெல்லாம் டிஎம்எஸ் ஐயா வந்து உருகி உருகி பாடுவார். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இதை வந்து நான் பாருங்க, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே, முருகா நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. எவ்வளோ அழகான பாடல் இது. ஒரு முருகன் கோயிலில் உட்காந்து நீங்கள் முருகனை எதிர்க்க வச்சுன்னு பாடும் பொழுது உங்களை அறியாமே உங்கள் மனம் வந்து அவர்கிட்ட போகிற ஒரு வைப்ரேஷன் நீங்கள் உணர்வீங்க. நமக்கு உணர முடியும். பேர்பட்ட ஒரு பாடல் கம்போசிங். அதே மாதிரி எனக்கும் இடம் உண்டு
அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம் காவடி சுமக்கும் தொண்டருடன் அருள் ஊட்டிடும் ஞான மலர்களுடன் என் கந்தன் வருவான் என்னாலும். பாருங்க, என் கந்தன் வருவான் என்னாலும். சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சுந்தர அமுதே செந்தமிழாலே. பேர்பட்ட பாடலை பாடிருக்காருமா. அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு எல்லாத்துக்கும் முக்தாய்ப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திடத்தோடுதையா ஏறுமையில் ஏறி முருகா ஓடி வருவாய பா உள்ளம் முருகுதையா. ஏன் உருக மாட்டார் முருகன் சொல்லுங்க? உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்கோராசை பிறக்குதப்பா முருகா உள்ளம் முருகுதையா. தமிழ் நம்பின்ற ஒரு கவிஞர் எழுதின பாட்டு இது. இப்படி ஒரு கனெக்டிவிட்டி பாரு. இது 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 ஒரு டிஎம்எஸ் ஐயா இப்படி பாட்டிருக்காரா? இந்த ஜாம்பவான் பாருங்க. வாயார பாடி மனதார நினைந்து வணங்குதலே இங்கு வான் பெற்ற இன்பம். தூயா முருகா மாயோன் மருகா தொழுவதொன்றே இங்கு யான் பெற்ற இன்பம். நீ எல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா. சீர்காழியா பண்ணது. ஆமாம் சார். இப்போ எல்லாருடைய ஃபோன்லேயும் இந்த ரிங்டோன் தான். ஆமாம். உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா நல்ல வாழ்வு தர வேண்டும் அப்பா முருகையா வெற்றி வேலையா. இப்படி ஒரு பாடல் சீர்காழியா பாடு. சரி, இப்போ நீங்கள் வந்து டிஎம்எஸ் ஐயா அவர்களை பற்றியும் பாடல் பாடிக்காம அவங்களுடைய பாடலும் பாடினீங்க, சீர்காழி கோவிந்தன் ஐயா பாடலும் பாடினீங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு. என்னங்க அந்த பாடலை வந்து யாராவது மறக்க முடியுமா? எப்பேற்பட்ட ஒரு பாடல். இன்றைக்கி வந்து ஒரு கந்த சஷ்டி இப்போ சொன்னீங்களே, அது வந்து அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அதே ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்க. இவர் பாடுவாரு, கோவிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா. இவர் பாடுவார், குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரனவன் கலையா. ஒரு கேவிஎம் அப்பாவுடைய கம்போசிஷன்னு இவருடைய ரேஞ்ச் அப்படி. தலையா கடல் அலையும் போது அந்த வீரம், அந்த பவரு, குழந்தைகள் மூலம் பெரியவர்லேருந்து எல்லாரும் இருக்கும். அந்த முருகனுடைய முகமா அந்த பாவம் பாருங்க. குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரனவன் கலையா. மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, மஞ்சள் குங்குமம், வாடுகின்ற இழைகளை தாங்கும் முகம் ஒன்று. இப்படி ஒரு பாடல் பாடவும் முடியாது யாராலையும், இப்படி ஒரு பாடல் வரவும் வராது, இப்படி மாதிரி ஒரு பாடல் எழுதவும் முடியாது. கண்ணதாசன் ஏற்பட்ட ஒரு வரிகள்மா. ஐயோ, பொன்னழகு மின்னிமையில் வண்ண வரும், அதாவது பொன்னழகு வண்ணமையில் மின்னி வரும் கந்தா. என்ன அதாவது திருச்செந்தூரில் இருக்கிற வைப்ரேஷன் அப்படியே இருக்கணுங்க அந்த பாட்டை கேட்டீங்கன்னா. இன்னி வரைக்கும் சரி, இன்னைக்கும் நம்ம திருச்செந்தூர் போனோம்னா போகலாம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் வைப்ரேஷனாக தான். கடலோரம் இருக்கிற கோயில் எல்லாருக்குமே அங்கே தான். இன்றைக்கும் நான் மதம் தாண்டி சொல்கிறேன், ஒரு வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், ஒரு நாகூர் தர்காவாக இருக்கட்டும்,
இதெல்லாம் அந்த பஞ்சபூதங்கள் வாசம் செய்கிற இடத்துல இருக்கிற இது எல்லாத்துக்குமே ஒரு தனித்துவமான ஒரு பவர் இருக்கும். ஏன்னா அந்த பஞ்சபூதங்கள் தான் அந்த உலகத்தை ஆள்றதே இறைவன் மூலமாக. அப்படி இருக்கும் பொழுது திருச்செந்தூருக்கு ஒரு பவரே ஒரு தனிமா, ரொம்ப விசேஷமான ஸ்தலம். கந்த சஷ்டி முதல்ல நம்ம சாமியை பார்க்க முடியாது, கூட்டம். நீ எனக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் பார்க்கலாம், நம்ம சொல்லுவோம் இவ்வளோ ஆகும். நான் தான் சொல்லுவேன், மனமே ஆலயம், கூட்டம் இல்லாத போது கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய பேர் என்கிட்ட ஒரு தப்பான கான்செப்ட், அந்த போங்க அந்த நாளில் போகணும், நாளில் போகணும், அப்படியே போகணும், வழி போடணும், அப்படியே போகணும், அன்றைக்கே பார்த்தாகணும். அதுதான் அந்த ஸ்டாம்பேடு. நான் என்ன சொல்கிறேன், பூசலார் நாயனார் மாதிரி உங்கள் மனசே ஒரு கோயில் தான். இறைவனை அப்படி தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உன்னை கடவுள் அப்படி வருத்தினவாலாம் சொல்லவே இல்லை. முருகனை நல்ல நாளில் ஏதோ ஒரு நாளில் போய் மனசார கும்பிட்டு, வீட்டு பக்கத்தில் இல்லாத கோயிலாங்க. ஆறுபடை முருகன் கோயில் பெசன் நகரில் இருக்குங்க, சென்னையிலேயே இருக்கு. அவனை ஏற்றுக்க மாட்டாரா? திருச்செந்தூர் முருகன் நீங்கள் வந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன், நீ அங்கே தான் வான்னு வராங்க. 6 படை முருகனையும் ஒரே நாளில் பார்க்கலாமே சார், ஒரு மணி நேரத்தில் பார்த்துடலாம். அதுக்கு தானமா நம்மளுடைய எம்ஜிஆர் ஆன்மீக வள்ளல்கள் எல்லாம் அப்படி சின்ன சின்ன இடத்துல போட்டு நீங்கள் பாருங்கள், இங்கேயே பாருங்கள், இவ்வளோ தூரம் வர வேண்டாம். சென்டிமெண்ட்டாக தனி, அது நீங்கள் கூட்டலாம் போது போங்க, ஆட்டோமேட்டிக்காக தரிசனம் கொடுப்பாரு. அந்த சென்டிமெண்ட்டை எப்போவுமே வாழ்க்கையில் வச்சுக்கிட்டோம். அதை வச்சுட்டா ஆபத்து நமக்கு. அன்றைக்கி எதாவது அசம்பாதம் நடந்து அன்றைக்கி எதாவது நடக்கலை அப்படின்னா உங்கள் மனசு அன்றைக்கி பூரா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடாது. பக்தி வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிதுன்னா இறைவனை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் அது ஒண்டி நம்ம தேவையே இல்லை. கண்டிப்பாக இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களா, நான் 6 நாளில் திருச்செந்தூர் கச்சேரி இருந்தால் தான் நான் போவேனே தவிர நான் திருச்செந்தூர் போக மாட்டேன். நான் இங்கே பஸ்ஸில் போய் கும்பிடுவேன் செந்தில் ஆண்டவன். இப்போது நீங்கள் இன்னொரு இதில் ஒரு சிக்கல் என்ன தெரியுமா, இப்போ நான் போகும்போது என்ன ஆகும்னா, வீரமணிக்கன் வந்து பக்தி பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி க்யூவில் என்னை பைபாஸ் பண்ணுவாங்க. அப்போ நிற்கிறவங்கலாம் கால் கெடுக்க வருவான். நான் இன்றைக்கி அந்த பழத்தை வச்சுருக்கேன். நான் விஐபி தர்ஷனம் உள்ளே போனால் கூட 2 நிமிஷம் மேலே நான் இருக்க மாட்டாங்க. முருகன் நம்மளை பார்த்தா போதும் சார், அவ்வளோதான். அப்படியே வெறித்தனமாக அங்கேயே உட்காந்து எவ்வளோ பேர், நீ வரும்பொழுது ஒரு 10 பேர் நிறுத்துவோம். அந்த 10 பேர் நிற்கிறவன் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பசி இல்லாமல் நின்றுருப்பான். இந்தியன் படத்தை ஒரு நல்லா வரும், ஐயா இருக்கப்பட்டவன் நான் கொடுக்குறேன், இல்லாதப்பட்டவன் என்ன பண்ணுவான் கேட்பான். அவ்வளோ நிருசமான வரிகள் அதெல்லாம். ஹேட்ஸ் ஆஃப் மா பாலகுமாரன்லாம் அவ்வளோ பெரிய ஒரு இன்டலெக்சுவல் ஃபெலோமா அவர்லாம். பா அது மாதிரி கடவுளுக்காக தர்ம தரிசனத்தை நின்று வெயிட் பண்ணுறவங்கலாம் கால் கெடுக்க நின்றுருப்பாங்க. நம்ம அவங்கள பைபாஸ் பண்ணிட்டு தானே போகிறோம். நம்மக்கிட்ட நீங்கள் 100 ரூபா இருக்குது கொடுத்துட்டு போகிறோம். இந்த 100 ரூபா வந்து 10 நாள் சாப்பிட்றோம் எவ்வளோ பேர் இருக்கான் நீ வாழ்க்கையில். அதனால தான் நான் சொல்லுவேன், சாமிக்கிட்ட கூட நம்ம வந்து பிரச்சனை கும்பலே இல்லாமல் இருக்கா போய் பார்த்துட்டோம். நம்ம யாருக்கும் நம்ம தொந்தரவாகவே இருக்கக்கூடாது. ஒருத்தர் மனசார கூட இப்போ நான் என்ன நினைப்பேன், நான் க்யூவில் நிற்கிறேன் 6 மணி நேரமாக. இப்போது யாராவது ஒரு அரசியல்வாதி வந்து உள்ளே போயிட்டு வந்தானா, 6 மணி நேரம் நிற்கிறான், அவனுக்கு க்ளீனாக வந்துட்டு போகிறான் பாடுறான், இவனா நல்லா இருப்பானா, நம்ம அறியாமல் வந்துடும் வார்த்தைகள். வார்த்தை வருமா, 4 வார்த்தை கொல்லும், 1 வார்த்தை நிற்கும்னு சொல்லுவான். ஸோ நம்ம அதுக்கெல்லாம் இடமே கொடுக்கூடாது. நம்ம பக்தியை நமக்கு இருக்கா. கச்சேரிக்கு போகிறோம், கச்சேரி முடிஞ்சா நான் எவ்வளோ சாமியை வந்து கச்சேரி முடிஞ்சு தரிசனம் பண்ணிக்கிறேன் தெரியுமா, இல்லை தரிசனம் பண்ண மாட்டேன், மறுநாள் காலையில் போய் தரிசனம் பண்ணுவேன், இல்லை கிளம்பி வந்துடுவேன் சென்னைக்கு, சரி அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். அந்த சென்டிமெண்ட்டை ஒண்டி நம்ம லைஃப்பில் வச்சுக்கவே கூடாதுமா. லைஃப்பில் வந்து பேட் சென்டிமெண்ட் என்ன தெரியுமா, இன்றைக்கி இந்த பண்டிகைனா அந்த கோயிலில் இருந்தே ஆகணும், அந்த பண்டிகை வச்சுக்கவே வச்சுக்காங்க. நீங்கள் சாமியை பார்க்க முடியலன்னா மனசு வருத்தோடு வருவீங்க, அந்த வருத்தம் உங்களை அப்படியே ஒழுத்தும், உங்களுடைய வேலைகள் தடுப்படும். நோ சென்டிமெண்ட்ஸ். ஹாப்பியாக கடவுளுக்கு விரதம் இருக்கும், சாமியை பார்க்குறோம் வரோம், ரைட். இன்றைக்கி இல்லையா அடுத்த வாரம் பார்த்துட்டு போவோம். இன்றைக்கி இல்லைன்றது இட் மே நாட் ஃபார் யூ, அவ்வளோதான். அது இட் மீன்ஸ் இட் டசன்ட் மென்ட் ஃபார் யூ. உங்களுக்கு அன்றைக்கி அது இல்லை, முருகன் உங்களை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு எடுத்துகிட்டு போவாங்க. நிச்சயமா சார். இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேக நிகழ்வில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்கொடை செய்த ஒருத்தர் கூட கோவில் பத்திரிகையில் கூட என் பேர் வேண்டாம், நான் வந்து கடை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தனாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு நிலை, அந்த ஒரு மனநிலை எல்லாருக்குமே வரணும். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது பண்ணிட்டு சர்வசாதாரணமாக ஐயா என் பேர்லாம் வேணாங்க அதெல்லாம் போடாங்க, நான் என்னங்க பெருசாக முருகனுக்கு எவ்வளோ கொடுத்தான், அதில் ஏதோ சின்னதை நான் செஞ்சேன். இதனால தான்மா இன்னும் இவ்வளோ கொரோனாவில் என் கண்ணுக்கு தெரிஞ்சு எவ்வளோ தேசங்கள் அழிஞ்சு போச்சு. எனக்கு தெரியும் இன்றைக்கி இந்தியா அப்படி இருந்ததுக்கு காரணம் வந்து எவ்வளோ உயிரிழப்புல கொடுத்தோம், ஆனாலும் நம்ம நாடு கீழே போகாமல் காரணம்
இந்த மகான்கள்லாம் பிறந்து வளர்ந்து இந்த பக்தி இருக்கு பாருங்க, கொஞ்சம் நஞ்ச பக்தி. நாத்திகம் பேச குரூப்பை விடுங்க, அவங்க கொஞ்சம்தான், அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். அது அவங்களுடைய கோட்பாடு, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நாத்திகத்தை பேச வைக்கிறதும் கடவுள் தானே சார்? அப்போ தானே இன்னும் நீ கெட்டது, அப்போ தான் நல்லது இன்னும் வெளியே வரும். நான் இப்போ தான் சொல்லுவேன், நாத்திகம் பேசட்டும். பேச பேச தான் இன்னும் குரு பயிற்சி கூட்டம் ஜாஸ்தியாகவும், சனி பயிற்சி கூட்டம் ஜாஸ்தியாகவும், சபரிமலைக்கு வருஷம் வருஷம் கூட்டம் ஜாஸ்தியாகிருக்கு, கந்த சஷ்டி கூட்டம் ஜாஸ்தியாகிருக்கு. இன்றைக்கி என்ன சொல்ல, சேகர் பாபு சொல்கிறார், எங்களால் இன்றைக்கி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்றார் மினிஸ்டர். ஆமாம் சார். 6 மணி நேரம் நிற்கிறீங்க. என்ன நாளாக திருச்செந்தூரில் 6 மணி நேரம் க்யூவில் கேள்விப்பட்டதில்லை சார். சமீபத்தில் நான் திருச்செந்தூர் போயிருந்தேன், 8 மணி நேரம் க்யூவில் நிற்கிறாங்களா சார்? ஸோ அந்த அளவுக்கு. என்னைக்கு எப்போ நீங்கள் இதை கேள்விப்பட்டீங்க? 6 வருஷம் இப்படி கிடையாது. இல்லை. அப்போது இவங்க நாத்திகம் பேச பேச பக்தி வளர்ந்து தான் இருக்கும். யாராலையும் கடவுளோட பொருளும் அழிக்க முடியாதுமா. ஒரு 100 பேரில் ஒருத்தரை நீ மாற்றலாம். அந்த ஒருத்தன் கூட இப்படி தான் மாறுவான். அவனுக்கு எதான நடக்கலை வெறுப்பில் மாறுவானே தவிர மனசார நீங்கள் யாரையுமே மாற்ற முடியாது. இவ்வளோ பேசுறீங்களே, எங்கள் அப்பா பேர் வீரமணி, திராவிட கழகத்தில் அந்த வீரமணி இருந்தார். எவ்வளோ ஃபோன் கால் மாறி மாறி வரும் தெரியுமா? அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் வரும், சார் இன்றைக்கி மீட்டிங் அங்கே பெரியார் ஃபோட்டோலாம் ஆர்டர் பண்ணிட்டோம், நீங்கள் வந்திருக்கணும். ஐயா நான் இந்த வீரமணி இல்லையா, நீங்கள் தப்பான வீரமணி ஃபோன் பண்ணுறீங்க. நான் வந்தால் ஃபுல்லாக சாமி பாட்டு தான் பாடுவேன். ஐயோ சாரிங்க தெரியாமல் வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த வீரமணிக்கு ஃபோன் பண்ணி, ஐயா அங்காள பரமசிவங்கலேருந்து பேசுகிறவங்க, ஜம்முன்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கரெக்டாக 6:30 மணிக்கு வந்தாங்க, ப்ரோக்ராம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம், உங்களுடைய வழக்கம் போல் பாடல்களால் மக்களை குஷிப்படுத்துகிறேன். ஏங்க நான் வந்தால் வெங்காயான்னு பேசுவாங்க, நீங்கள் வந்து தப்பான வீரமணி கூப்பிட்றீங்க. அது அந்த வீரமணி, நான் வந்து திராவிட கழக வீரமணின்னு. எங்கள் அப்பாவும் அந்த வீரமணி எவ்வளோ ஃபங்க்ஷனில் கலைஞர் ஐயாவுடைய ஒரு புத்தி கூர்மையை பாருங்கள். அவருடைய மகள் கல்யாணத்துக்கு எங்கள் அப்பாவும் போகிறாங்க, திராவிட கழக வீரமணியும் போகிறார். ஒன்றா 2 வீரமணியும் ஒன்றா போகிறாங்க வரவேற்பறைக்கு. கலைஞர் ஐயா சொல்கிற ஸ்பாண்ட் மூளை பாருங்கள். ஆஹா, ஆத்திகமும் நாத்திகமும் என் குழந்தையை ஒன்றாக வாழ்த்து வருகிறது. அதாவது நம்ம வந்து அது ஒரு குரூப்பு, அவங்க சொல்லிட்டு போட்டோம், அதை நம்ம வந்து பெருசாக பொருட்படுத்த வேணாம். அதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ஒன்று தான் நெகட்டிவ் இருக்கணுமே. நெகட்டிவ் இருந்தால் தான் பாசிட்டிவோட வேல்யூ தெரியும். நெகட்டிவ் இல்லைனா அப்புறம் லைஃப் எப்படி, அது போர் அடிச்சிடலாம் உங்களுக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதனால் நம்ம வந்து இறை பக்தி இருந்தால் அதை நம்ம 100 பேர் நல்லதை சொல்லிக் கொடுப்போம். நம்மளால் இப்போது 18 சித்தர் பாடல் வந்து நான் பாடினேன், 40,000 பாடல்கள். ஒரு நாள் சொல்கிறான், நான் மதுரையில் எதாச்சும் மீனாட்சி உங்கள் வாசலில் போகிறேன், ஐயா நீங்கள் தானே ஐயா அந்த சித்தர் பாடலாம் பாடினது? ஆமாம், எங்கள் கிராமத்துக்கு வர முடியுமா ஒரு வாட்டி அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போ அவசரமாக அலுவலில் போயிருந்தேன். நான் இல்லைங்க நான் ஊருக்கு போகணுங்க சென்னைக்கு. சரிங்க நீங்கள் டைம் கிடைக்கும்போது வாங்க என் கிராமத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வாரம் தங்கினீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 பேர் வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏமா அப்படின்னு கேட்டேன். ஐயா 100 குடிகாரங்களை நீங்கள் மாற்றிருக்கீங்க தெரியுமா? குடிதான் வாழ்க்கைன்னு இருந்தவங்கள உங்களுடைய சித்தர் பாடல் மூலமாக 100 குடிகாரங்க வந்து நீங்கள் மனிதர்களாக மாற்றி இன்றைக்கி அவங்க நார்மலாக வேலைக்கு போயிட்டு இறை பக்தியோடு அர்ப்பணிச்சிருக்காங்கன்றது. இதுதான் எனக்கு பெரிய விருது, இதுதான் எனக்கு சந்தோஷம். அவங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது, என் சீட்டில் என் ஃபோட்டோவை பார்த்துட்டு எங்களை வந்து பேசுகிறாங்க, எங்கள் அப்பா அப்படி இருந்தாருங்க, குடியை விட்டுட்டு நீங்கள் 2 மாதமாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இறை பக்தி சித்தர்கள் பின்னாடி சுற்றின்னு இருக்காரு, அந்தளவு நீங்கள் பாடலை மாற்றிருக்கோம். நமக்கு அது ஒரு சந்தோஷம். ஒரு பாடலை கேட்டு ஒரு மாற்றங்கள் மற்றவரோட வாழ்க்கையில் மாற்றம் நடந்தால் நமக்கு ஒரு சந்தோஷமா. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நம்புறவங்களுக்கு தெய்வம், நம்பாதவங்களுக்கு கல், அவ்வளோதான் விஷயம். நிச்சயமா சார். இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். இறைவன் ஒருவன் தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான். ஓகே சார். சார் நம்ம 6 படை வீடு பற்றி பேசிட்டோம். 7வது படை வீடு மருதமலையை வந்து மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னதுல வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. சாண்டோ சின்னப்பா தேவர், அவரை மறக்கவே முடியாது. அவர் இல்லாமல் நம்மளால வந்து அந்த கோவிலை எளிதாக கடந்துடவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. சினிமாவில் இருக்க மக்களால் வெளியே கொண்டு வரப்பட்ட ஒரு பெரிய கோவில் அந்த கோவிலை நினைச்சாலே ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த பாடல் எங்களுக்காக சார். கண்டிப்பாம்மா. அதாவது இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் அடங்கியிருக்குமா. என்னென்னா, இந்த டியூன் வந்து நம்மளுடைய பெரிய வயலின் இசை மேதை குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையமைத்த பாடல் இது. இதை பாடினதை வந்து மதுரை சோமு ஐயா. அவர் வந்து எப்படின்னா, இந்த பழங்காலத்து மன்னர்கள் முன்னெல்லாம் நாதஸ்வரம் வாசிப்பாங்க, இப்போல்லாம் வந்து வித்வான்கள் பாடுவாங்க. எப்படின்னா சாயங்காலம் 6:30 மணிக்கு இசை நிகழ்ச்சி ஆரம்பிப்பாங்க, விடிகாலம் 2:30 மணிக்கு இசை நிகழ்ச்சி முடிப்பாங்க. 10 மணிக்கு தான் தொண்டையே அவங்களுக்கு செட் ஆகும். அப்படிலாம் வித்வான்கள் வாழ்ந்த காலங்களில்.
அந்த காலகட்டத்தில் கண்ணதாசன் ஐயா கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பக்தி பாடம் எடுக்கிறேன். அப்போ கண்ணதாசன் வந்து நாத்திகள் இருக்கார். என்னையா நான் சாமி இல்லைன்ற என்னை கூப்பிட்டு முருகனை பற்றி சொல்கிறேன். இல்லை கவிஞரே நீங்கள் தான் அதை எழுதணும், சினிமா தானே, உங்களுக்கு என்ன காசை வாங்கி எழுதுங்க. சரி சரி சொல்லு அப்படின்னே குன்னக்குடி டியூன் போடுறாரு. ஒரு இடத்துல சந்தம் வருது. தகதிக்கு 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 இந்த மாதிரி ஒரு சந்தம். தன 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 தனனா தனனா தானா தா இப்படி தான் கிளைமேக்ஸ் இருந்தார். அப்படியா? சரி முடிச்சுட்டு பாரு சந்தத்துக்கு வருதா பாருன்னொன்னே, பனி எது மலை எது நதி எது கடல் அது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது அப்படின்னு கவிஞர் கொடுக்குறாரு. குணக்குடி சொல்கிறார், நீ நாத்திகனாயா, நாத்திகன்னு சொல்லாதையா, அருணகிரிநாதருக்கு அப்புறம் நீ தான் அப்படி வார்த்தை கொடுத்துருக்க. என்னென்னா அந்த டீம் ஒர்க்கு இன்றைக்கி இந்த பாடல் பேசப்படுறது காரணம் என்னென்னா வந்து மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா உனது மங்கள மந்திரவே மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா. அந்த வார்த்தைக்கே யோ என்னையா தேவரின் குலம் வந்து அவன் போல தான் காக்குமா, எல்லாருக்குள்ளேயும் காக்கணும். யோ அவன் தான் எனக்கு பணம் தரான், அந்த தான் போட்டேன் இருட்ட முடியா அப்படின்னு. அது ரெண்டு மீனிங். தேவர்களின் குலம் காத்த வேலையான்னா முருகன் வந்து அது அவர் ஜாதியை சொல்லலை கண்ணதாசன், தேவர்களின் குலம் காத்த தெய்வம். ஏன்னா தேவருக்காக தானே தேவரை துன்புறுத்தின சூரபத்மன் வந்து அவர் கழிக்கிறதுக்காக தான். அதனால தான் தேவ சேனாதிபதினு முருகனுக்கு பேரே என்னன்னா, தெய்வ யானை யார் ஆக்சுவலாக தேவேந்திரனோட மகள் தான். தெய்வ யானை கல்யாணம் பண்ணிக்கும் போது தேவ சேனாதிபதினு ஒரு, ஏன்னா தேவர்களை காத்த சேனாதிபதி முன்னின்று காத்தவன்றனால தான் தேவ சேனாதிபதினே பேர். அப்போ அதனால் அப்படி வச்சையான்னு சொல்கிறார். தனன தானன தனன தானன மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா உனது மங்கள மந்திரமே மருதமலை மாமணியே முருகையா சொல்லிட்டு செய்கிறாரு. எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தலை, எவ்வளோ பணம் வந்தாலும் மனசுக்கு நிம்மதியே இல்லைன்றார் கவிஞர். சரி அதே போடுறேன். கூடிகள் கூவிந்தாலும் கோமகனை மறவேன் நாடியன் வினை தீர நான் வருவேன் அஞ்சுதல் நிலை மாறி. அஞ்சுதல் நிலை மாறினா என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய விதிகள்லாம் மாறி ஆறுதல் உருவாக ஒரு பிறப்பு பத்தாதான் 7 பிறப்பிலும் முன்னை எட்டுவேன். இப்படி பாருங்க வார்த்தைகள் வந்து காண்பதெல்லாம் உனது முகம் அது 6 முகம் காலமெல்லாம் எனது மனம் முருகுது முருகா அதிபதியே அருள்நிதியே சரவணனே ஷண்முகனே பனியது மலையது நதியது கடல் அது சகலமும் உனதர் கருணையில் எழுவது இங்கு வருவாய் குகனே வேலையா. எப்படி ஒரு ஃப்ரேசிங், இப்படி ஒரு பாடல். சக்தி திருமகன் முத்து குமரனை மறவேல் நான் மறவேல் பக்தி கடல் என பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன் பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே பரமனின் திருமகனே. என்ன டியூன் மாதிரி, இந்த டியூனுக்கு எப்படி இருக்காரு பாருங்க. தனனன தனனனா தனனன தனனனா. இன்னைக்கும் கேட்கும் பொழுது நம்மளுக்கு இந்த சிலிர்க்க வைக்கும் பாடல்கள் சார் எல்லாமே. கானடா ராகத்தில் அமைச்ச பாடல் இப்படி பண்ணிக்காரு பாரு. இதில் தான் அந்த பித்துக்குளி முருகதாஸ் பண்ண நாடிரு முருமலை வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பாட்டு. இதில் தான் நான் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். அதில் பாருங்க, உருகி செல்லுங்கள் குமரனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை சந்தனம் பூசுங்கள் அரகர பாடுங்கள். எவ்வளோ என்ன மாதிரி ஒரு வார்த்தைகள், என்ன ஒரு டெம்ப்ளேட்டு கும்பிடுறதுக்கு. இதெல்லாம் தான் போதுமா நமக்கு லைஃப்பில். இறைவனை வழிபடுறதுக்கு இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு சப்போர்ட்டிவ் எலிமெண்ட் பக்தியாக இருக்கும். ஒரு சன்னதிக்கு போகிறோம், இந்த மாதிரி பாடல்கள் உங்களை சுற்றி இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் மறந்து அப்பா முருகா சரணம்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். அவ்வளோதான், வேறு எதுவுமே வேணாம் லைஃப்பில்.
நிச்சயமா சார். இன்னைக்கு முருகர் சம்பந்தமா நிறைய விஷயங்கள், நிறைய முருக பாடல்கள் நாங்கள் எல்லாம் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு எங்கள் நேயர்களுக்காக கொடுப்போம்னு சொல்லிட்டு, முருகனை ஈஸியாக அடையணும் அப்படின்னா இசை ஒன்று தான் வழி அப்படின்றத வந்து நான் மனப்பூர்வமாக ஏற்றுப்பேன் சார். ஏன்னா நிறைய இடங்களில் நான் இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டும் இருக்கேன். இன்னைக்கு உங்கள் மூலியமாகவும் எங்களுடைய நேயர்களுக்கு இதே கருத்தை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. இது இப்படி ஒரு அற்புதமான ஒரு டாபிக், அதாவது கந்த சஷ்டியின் விரத மகிமையும் முருகனுக்காக தன்னுடைய சுயநலமில்லா ஒரு அர்ப்பணிப்பை கொடுத்த இந்த இசை ஜாம்பவான்களை பற்றியும் பேசுவதற்கு சிறியவனான எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஆதான் ஆன்மீகம் சேனலுக்கும், நல்ல கேள்விகளை அழகாக கேட்ட தமிழ்ச்செல்வி சகோதரி உங்களுக்கும், என்னுடைய எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்திய என்னுடைய பெற்றோர்களுக்கும், என்னுடைய குருமார்களுக்கும், என்னுடைய கோடானு கோடி ரசிக பெருமளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார்.